தொடர்பான விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கத்தினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு வேலை நிறுத்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நிலையில் தற்போது இந்த தாக்குதல் நடைபெற்ற கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் நிரந்தரமாக ஒரு காவல் நிலையம் அமைக்கப்படும் என்றும் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தும் கூடுதலாக பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக தற்போது ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் எப்போதும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு நடைபெறும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? அரசு மருத்துவர்கள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அரசு மருத்துவ சங்கங்கள் மற்றும் அகில இந்திய மருத்துவ சங்கங்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. மருத்துவ சங்கங்களினுடைய கோரிக்கைகள் என்ன என்று ஒவ்வொரு சங்கங்கள் சார்பாகவும் அவர்களுடைய கோரிக்கை கேட்கப்பட்டது. பொதுவாக அனைத்து சங்கங்களுடைய கோரிக்கை சிசிடிவி கேமராக்களை அங்கே அமைக்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது. முதற்கட்டமாக இந்த பாதிப்புக்குள்ளான இந்த அரசு மருத்துவமனையில் ஒரு போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்த போலீஸ் பூத் ஒன்று ஏற்பாடு உடனே தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிசிடிவி கேமராக்களை பொறுத்தவரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த இன்னும் கனெக்ட் மட்டும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த வேலை நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து மருத்துவ சங்கங்களும் அமைச்சரிடம் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது தொடர்பாக ஆலோசிக்கிறோம் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சங்கங்களும் தனியாக அவர்களுடைய செயற்குழுவை இன்று இரவு கூட இருக்கிறார்கள். அதன் பிறகு போராட்டத்தை தொடருவதா அல்லது அந்த போராட்டத்தை கைவிடுவதா என்பது தொடர்பான முடிவை எடுப்போம் என்று